ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் உங்க ட்ரேட்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு? நான் அப்பப்போ வருவேன், கொஞ்ச நாள் லீவை போட்டு போயிடுறேன். நானும் ரெகுலரா வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறது, என்னோட கால நேரங்கள் சரியில்லாம போய் கொண்டிருக்கிறது. அதனால என்னால வீடியோவும் சரியா போகாமையா போயிட்டு இருக்கு. சரி, நானும் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது இனிமே கரெக்டா வீடியோ போட்டுறேன், இனிமே கரெக்டா வீடியோ போட்டுறேன் தான் போடுறேன். ஆனா இனிமே கரெக்டா வீடியோ போட்டுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் நிஃப்டில பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ரன் எல்லாருக்கும். எல்லாம் குட் சைடு வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல காலை செல் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஏன்னா 21st அன்னைக்குன்னு ஒரு பெருசா ரேலி இல்ல, நீ 24th அன்னைக்குன்னு ஒரு நல்ல ரேலி இருந்தது. ஸோ எல்லாரும் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா பிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நான் எங்க என்ட்ரி எடுத்தேன்னா, இங்கதான் என்னோட என்ட்ரி இருந்தது. கிட்டத்தட்ட 24,260 என்ட்ரி இருந்தது. இதான் என்னோட இந்த டேயோட ப்ரீவியஸ் டேயோட லோ தான் என்னோட, அதாவது லோக்கு முந்தின பாயிண்ட் தான் நான் வச்சிருக்கேன். நான் இவ்வளவு தூரம் போக வேண்டாம், நம்ம இதுலயே நம்ம கட் ஆஃப் பண்ணிக்குவோம், ஏன்னா எனக்கு அது போதுமா தோணுது. ஸோ அங்கதான் நான் ப்ராஃபிட்டை கட் ஆஃப் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட ஏரியாவா இருந்தது. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்களேன். இது நான் நான் என்ன கன்சல்ட் பண்ணி எடுத்தேன்னா, இங்க ப்ரீவியஸ் டேயோட ஹை, இந்த ப்ரீவியஸ் டே லோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பயுமே ட்ரேட் எடுக்கும்போது நான் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ தான் வச்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸா என் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். என் வீடியோவே 2 வீடியோ தான் இருக்கும். ஸோ அதுல ரெண்டுல ஏதாவது ஒரு வீடியோல கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஒரு நல்ல ஒரு கேப் அப்பா தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா போகும்னு நினைச்சேன் மேல. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கேப் அப்பா ஓப்பன் ஆகிற ரீசன் ஏன் மேல போனுச்சுன்னா, இந்த இடத்த கட் ஆஃப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சு, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்த கட் ஆஃப் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன், சரி அப்ப இந்த இடத்த மார்க்கெட் கட் ஆஃப் பண்ணுது. ஸோ கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து மேலதான் போகுது, மேல ஏறி நல்லா ஒரு நல்ல ஒரு புல் ரன் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். நம்ம நினைக்கிறபடிலாம் மார்க்கெட் இருந்துட்டா மார்க்கெட்டுக்கு என்ன ஆகுறது? ஸோ அது நடக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மார்க்கெட் அங்கேருந்து இந்த ஆறாம் வகுத்துக்கு என்ன பண்ணலாம், இப்படி போட்டுருவோம், கீழே போயிடுச்சு மார்க்கெட். இது நம்ம எதிர்பார்க்கறது தான். ஸோ நான் ரெண்டு பக்கமுமே ரெடியா தான் இருந்தேன். ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் போனாலும் இன்னைக்கு அக்கோமடேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் தாட் ப்ராசஸ்லாம் இருந்தேன். ஸோ ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க எப்பயுமே சார்ட் பார்க்கும்போது இன்னைக்கான சார்ட் இல்ல ப்ரீவியஸ் டே சார்ட் பார்க்க முடியும் மட்டும் பார்க்காம, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க சார்ட்டை. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது நடந்திருக்கா, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்துட்டு போயிருக்கா? ஏன்னா மார்க்கெட் எப்பயுமே புதுசாலாம் எதுவுமே பண்ணாது. ப்ரீவியஸா என்ன பண்ணுச்சோ அதை பண்ணும், அதே மாதிரி பண்ணும், இல்ல அதுல இருந்து கொஞ்சம் மாறி ஏறதா பண்ணும். மித்தபடி புதுசா இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்களேன், ஒண்ணு மேல போகணும், இல்ல கீழே வரணும், ஒண்ணு இப்படியே போகணும், அப்படியும் இல்லையா இப்படி போயிட்டு இப்படி வரணும், இல்ல கீழ இருந்து இப்படி மேல போகணும். இது ரெண்டுல ஏதாவது இதுலதான் நடக்க போகுது. இதை தவிர வேற எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவும் நடக்காது மார்க்கெட்ல. ஆனா என்ன, நம்ம ஆளுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம ஆளுக்கு உள்ள போயிருப்பாங்க கால் ஆப்ஷன்ல, உள்ள போனா இப்படி மேல போயிடணும், அவருக்கு ப்ராஃபிட் ஆகணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போனா அவருக்கு என்ன. ஸோ நம்ம நம்ம ஆளுங்க அப்படியே எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல நடக்காது. ஏன் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா மார்க்கெட் என்னங்க ஆகுது, யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டெலிட் பண்றதுக்கே பெரிய வேலையா போச்சு. இப்போ பாருங்களேன். இப்போ இந்த மார்க்கெட்டை ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மார்க்கெட் இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சில வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மார்க்கெட் எப்பெல்லாம் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கோ, ஸோ அப்பெல்லாம் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அது எப்போ, 12th ஆகஸ்ட் அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்திருக்கு, அங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. திருப்பி அங்க மார்க்கெட் வந்திருக்கு, அங்க வந்து பவுன்ஸ் பேக் மூவ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ அதை நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுங்கிறத எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்க ஒரு பவுன்ஸ் பேக் வந்தது, இங்க பிரேக் அவுட் ஆனது, இங்க மேல போய் இங்க ஒரு சப்போர்ட் எடுத்து மேல மார்க்கெட் மேல போறதுக்கு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பெருசா எந்த ஒரு நியூஸோ எந்த ஒரு இதுவுமே இன்னைக்கு நமக்கு வெளியாகல. ஏன்னா ஏதாவது நியூஸ் வெளியானா இது பண்ணா நம்ம வந்து யோசிக்கலாம், சரி இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா நியூஸுமே வந்து வெளியே முடிஞ்சிருச்சு, எதுவும் புதுசா எதுவும் வரல, வந்ததே தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டே தான் இருந்துச்சு மார்க்கெட்ல. மார்க்கெட்ல இன்ன வர பையிங் ப்ரெஷர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, செல்லிங் ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுக்காக எதிர்பார்த்திருந்தேன், எதுவும் நடக்கல. ஸோ நான் எப்படி இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா அந்த இண்டிகேட்டர் எல்லாம் பெருசா யூஸ் பண்ணேன், அதெல்லாம் என்னோட கன்ஃபர்மேஷன் மட்டும் தான். சரிங்களா? இது வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை, இது ப்ரீவியஸ் டேயோட லோ, இது பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்.
ஏன் இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்றோம்னா, மார்க்கெட் வந்து அந்த டேல ப்ரீவியஸ் டேல அந்த இடத்துல வரும்போது தான் கஷ்டப்பட்டுருக்கு. இங்க இருந்து மேலேயும் ஏறல. இதுக்கப்புறம் மேல மார்க்கெட் ஏற முடியல அதனால. சோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனா மார்க் பண்ணிக்கணும். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஜோனா கிரியேட் ஆயிருக்கு. ரேஞ்ச் பவுண்ட் ஜோன்னா இது வந்து சப் அ ரெசிஸ்டன்ஸா சப்போர்ட்டா இருந்திருக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. சோ மார்க்கெட் எப்பலாம் இந்த லெவலுக்கு ரீச் ஆகுதோ, அங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. இங்க ரீச் ஆகுது, பவுன்ஸ் பேக் ஆகுது. இங்கருந்து ரீச் ஆகுது, பவுன்ஸ் பேக் ஆகுது. இங்கருந்து ரீச் ஆகுது, பவுன்ஸ் பேக் ஆகுது. பிரேக் அவுட் ஆகுது, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும் தான் அதாவது 5, 10, 15, 20, 25 அதாவது 9:25, 9:45 மட்டும் தான் இந்த கேண்டில் இங்க வந்திருக்கு. வித் அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் ஆகல. சோ இங்க வந்து கண்டிப்பா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. அதாவது பிரேக் அவுட்டுக்கு இப்படி வர்றதுக்கு, கீழ வர்றதுக்கு. பட் அது வந்து சப்போர்ட் ஜோனா ரியாக்ட் ஆகி மேல போயிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகாத வர அது வந்து சப்போர்ட் ஜோன். அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சரிங்களா? சோ நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த லெவலுக்கு வந்தா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போயிடணும். புட்ட பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதே மாதிரி நினைச்ச மாதிரி மார்க்கெட் ஒரு தடவை இங்க வந்தது. வந்துட்டு திருப்பி வந்து ரீட்ரேஸ் ஆயிட்டு மேல போயிடுச்சு. ஸோ மேல போன மார்க்கெட் திருப்பி அங்க வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ராப் ஆயிடுவோம் போயிட்டு. சரி மார்க்கெட் கீழே வந்துருச்சு, இந்த வந்துருச்சுடா போய் போடுறா புட்டன் போட்டு இது மாட்டிக்குவோம், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், எஸ்எல் ஹிட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா எப்பயுமே கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கா வெயிட் பண்ணணும். ஸோ நான் இங்க வெயிட் பண்ணேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது. ஸோ அங்க இருந்து நான் ஒரு பையாடு புட்டை பை பண்ணேன். புட்டை பை பண்ண என்னாச்சுன்னா இங்க இருந்து இங்க வர வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நான் எதுவும் ட்ரேட் எடுக்கல, நிஃப்டில மட்டும் தான் ட்ரேட் எடுத்தேன். பேங்க் நிஃப்டி தான் நான் பேங்க் நிஃப்டில மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? பிடிஎல்னா ப்ரீவியஸ் டேயோட லோ, பிடிஹெச்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை. நீங்க அதே இதை மார்க் பண்ணிட்டு நீங்க நீங்க இதை பெருசா அந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பொறுமையா உட்காந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ மட்டும் மார்க் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் பவுண்ட் ஏரியா மார்க் பண்ணிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணும்போது அங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ஸோ இங்க இருந்து இந்த சப்போர்ட் ஜோன் இருக்கா, சப்போர்ட் ஜோன் இருக்கா, சப்போர்ட் ஜோன் வந்து பவுன்ஸ் பேக் ஆற வர தான் சப்போர்ட் ஜோன். ஒன் சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸா மாறிடும். ஸோ அங்கிருந்து பிரேக் அவுட் ஆகி வரும்போது திருப்பி அது இங்க இருந்து மார்க்கெட் வேகமா இறங்கி ப்ரீவியஸ் டே லோவுக்கு வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் டே லோ வர ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ப்ரீவியஸ் டே லோ இறங்கினதுக்கு அப்புறம் திருப்பி சர கீழே இறங்கிடும். இதுதான் இன்ட்ராடேக்கு என்னோட இன்ட்ராடே ட்ரேடிங் செஷனுக்கு நான் யூஸ் பண்ற என்னோட மெத்தட்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ இப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் நாளைக்கு ட்ரேடுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ தூக்கி இங்க வச்சிருவேன். ஏன்னா இங்க எதுனா விக் இருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே ஹையை தூக்கி இங்க வச்சிருவேன். இந்த ட்ரெண்டிங் டேல இருக்கிறதோட பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு எங்கேயுமே கரெக்டான பொசிஷன் கிடைக்காது. எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எங்க சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு ஆகிற ஓப்பன் கேண்டில் வச்சுதான் நம்மளோட நாளைக்கான ட்ரேடே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரேஞ்ச் போன்றது இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இங்க மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, திருப்பி இதுல இந்த லெவல்லே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. 2 தடவை மார்க்கெட் அந்த லெவலில் மீட் பண்ணிருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகல. இந்த இடத்துல அதே லெவல் ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது தான் இங்க சப்போர்ட் எடுத்து தான் திருப்பி கீழே போயிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இந்த லெவலை வச்சுதான் நான் நாளைக்கான ட்ரேட் எடுப்பேன். ஸோ எனக்கு இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, இன்கேஸ் எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு மார்க்கெட் வரல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா நாளையோட இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணேன், நீங்க எந்த இதை பார்த்தீங்கன்னாலும் இதே தான் இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹையை கட்டாகும், ப்ரீவியஸ் டே லோவை கட்டாகும், இதுக்குள்ளே தான் இருக்கும். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 உள்ள சார்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகஸ்ட் 20. சரிடா நீ சொல்ற மாதிரி பண்றோம். இங்க வந்து ப்ரீவியஸ் டே ஹையே கட் பண்ணல, ப்ரீவியஸ் டே லோவையும் கட் பண்ணல. இப்போ என்னடா பண்றது? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உள்ள ஓப்பன் கேண்டில் பெருசா இருக்கா, கீழே விக்கு பெருசா இருக்கா, இதை நீங்க மார்க் பண்ணிக்கிறணும். நான் மார்க் பண்ணியே காமிக்கிறேன். இதை நீங்க ஒன்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா எப்போலாம் மார்க்கெட் வந்து இந்த ஓப்பன் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குதோ மார்க்கெட் மேல போகும். இந்த இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் அன்னைக்கு ஃபுல்லா. ஆனா நீங்க இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்ல போய் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க பிரீமியம் ஃபுல்லா கரைஞ்சு போயிடும். நீங்க ஆப்ஷன் பை பண்ணிருந்தீங்க, காலை பை பண்ணிருந்தீங்க, இல்ல புட்டை பை பண்ணிருந்தீங்கன்னா உங்க பிரீமியம்லாம் காலியா போயிடும்.
அப்புறம் ஆப்ஷன்ஸ்ல வந்தவன்லாம் லாஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஆளா புலம்பிட்டு போய் உட்காந்துருவீங்க. அதனால மார்க்கெட் இந்த மாதிரி சைட்வேஸா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணிருச்சுன்னா தயவு செஞ்சு பையிங் பண்ணாதீங்க. காசு இருந்தா காலை செல் பண்ணுங்க, புட்டை செல் பண்ணுங்க, என்னமும் பண்ணுங்க. காசு இல்ல, நான் ஏதோ 20,000 30,000 வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா தயவு செஞ்சு மார்க்கெட் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா மார்க்கெட்டை உங்களுக்கு சாதகமா மாத்துக்கணும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டை யாருக்கு சாதகமா மாத்த முடியாது. அது என்ன நினைக்குதோ அது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ உங்களால அன்னைக்கு ட்ரேட் உங்களால எடுக்க முடியும், உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா மட்டுமே பைங் பண்ணுங்க. அப்படி உங்களால பை பண்ண முடியல, உங்களால கால் ஆப்ஷன் எடுக்க முடியல, இல்ல புட் ஆப்ஷன் பை பண்ண முடியல, கால் ஆப்ஷன் பை பண்ண முடியலன்னா சைட்வேஸ்ல போகுது, இல்ல எக்ஸ்பைரி கிட்ட வந்துட்டேன், நாளைக்கு எக்ஸ்பைரி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பை பண்றது கேட்டா மேலே ஏறுது, ஆனா எனக்கு பிரீமியம் கரையை தான் செய்யும், டெல்டா கரையை தான் செய்யும், தீட்டா இருக்காங்க தீட்டா போக தான் செய்யும். ஸோ அதனால உங்க பிரீமியம் கரையை தான் செய்யும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஆப்ஷன்ஸோட சாபக்கேடு. அது அப்படிதான் ஆகும். வேணும்னா காசு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஆப்ஷனை செல் பண்ணுங்க. கால் ஆப்ஷன் மேல போகிற மாதிரி இருக்கு, இல்ல கீழே வர மாதிரி இருக்கா, ஆப்ஷனை செல் பண்ணி விடுங்க. அதுக்கு ஒரு ஹெட்ஜிங்கா ஒரு பையிங் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல மார்க்கெட் கீழே வர மாதிரி இருக்கா, புட் ஆப்ஷன் ஒரு பை பண்ணிட்டு கால் ஆப்ஷன் ஒரு செல் பண்ணி விட்டுருங்க, ஹெட்ஜிங் பண்ணிருங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். அதாவது நான் எப்ப சொல்றேன்னா எக்ஸ்பீரி டேஸ்ல சொல்றேன். அதாவது 25th எக்ஸ்பீரி இருக்கும், இல்ல 26th எக்ஸ்பீரி இருக்கும். இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு ஐயோ கரையுதுன்னா கரையதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் இதான், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட இது சார்ட் அண்ட் டீடைல்ஸ். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிஃப்டி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு ஒரு ரெட்டு தான், எல்லாமே மைனஸ்ல இருந்தது. பெருசா யாருமே வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்ல. பேங்க்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியான, எல்லாமே ரெட்ல தான் இருந்தது. அது ரெட்ல இருந்தனாலதான் மார்க்கெட்டே இன்னைக்கு இப்படி இருந்தது, அது வேற விஷயம். அதான் விஷயம் காரணமே. ஸோ ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மெட்டல் ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னைக்கு. மித்தபடி ஓரளவுக்குள்ள எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு கொஞ்சம் லாஸ்ல தான் போயிருக்காங்க. ஐடி சர்வீஸ் ஐடி எல்லாம் சொல்ல தேவையில்ல, ரொம்ப நாளா அவனுக்கு கீழே தான் இருக்கானுங்க, எப்போ வரப்போறான்னு தெரியல. கூட்ஸ், ஹெல்த் கேரு, பேங்க் இன்னைக்கு ரொம்ப அடி வாங்குச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்டைல்ஸு, ட்ரேடிங், பவர்லாம் இன்னைக்கு எதுவும் இல்லை. ஓகே, இதுதான் இன்னைக்கான சார்ட். இந்த சார்ட் வேணா நீங்க மார்க்கெட் வியூ போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து குளோபல் இண்டிசைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 147 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்காங்க. பட் அது மார்னிங் நம்ம மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் எப்படி இருக்கோ பொறுத்து தான் அதை மாறும். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓகே தான், எல்லாம் மைனஸ் அண்ட் பியரிஸ் அண்ட் புல்லிஷ்ல இருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா 41.50. இது நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகும் முன்னாடி செக் பண்ணோம்னா நம்மளுக்கு கேப் அப் இருக்க போதா மார்க்கெட், இல்ல கேப் டவுன் இருக்க போதா மார்க்கெட் தெரியும். தாய்வான்ல அடிச்ச அடியில இங்க உள்ள எல்லாரும் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. தாய்வான்ல போகாதீங்கடான்னு சொன்னோம், நல்ல லாபம் வருது, அவன் தான் இது கண்டுபிடிக்கிறான் செமி கண்டக்டரு, அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அவன் வந்து ஹெட்ஜிங் பண்ணி எல்லாரும் காசு கொடுத்து இன்னைக்கு அவன் ஒன்றும் இல்லாமல் போய் மார்க்கெட் ஒரே நாள்ல 4000 5000 பாயிண்ட் அடி வாங்கிருச்சு. சரி ஓகே, எல்லாரும் ட்ரேட் பண்ணுங்க, நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. யாரும் காசு கொடுத்து கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. தெரியலைன்னா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க ட்ரேடிங்காக. இல்ல கோர்ஸ் கத்துக்க போறேன் தயவு செஞ்சு யாருக்கும் காசு கொடுக்காதீங்க. நீங்களா உட்காந்து படிங்க, நீங்களா உட்காந்து கத்துக்குங்க. நீங்களா கத்துக்கிட்டா மட்டும் எதுவும் கத்துக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ. இது உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட்.